இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் 2 மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி மிளகாயை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பெரிய சைஸில் பஜ்ஜி பண்ணணும் அப்படின்னா ஓரங்களில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். மொத்தமாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு காரம் வந்து நல்லா கம்மியாக வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையை மட்டும் வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கப் கடல மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க. கடைசியில் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு பஜ்ஜி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடையிலேயே இந்த மாதிரி பஜ்ஜிக்குன்னு சொல்லிட்டு பஜ்ஜி மிக்ஸ் வந்து கடையில் விற்கிறாங்க. நீங்கள் அதை கூட தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பஜ்ஜி மாவு மிக்ஸ் எடுத்தாச்சு. அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. ஒரு சில பஜ்ஜி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எல்லா மிளகா பஜ்ஜியுமே நான் இதில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக 2ஆக கட் பண்ணியும் நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மிளகா பஜ்ஜி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஸ்பைஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.